ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரித்தி ஸ்ரீ ராஜசேகர். நான் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. விநாயகர் சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு ஒரு சிற்றுரை. முழுமுதற் கடவுள் நீ, வேலவனுக்கு முன்னவன் நீ, நான்முக கடவுள் நீ, யானை முகத்தோன் நீ, செயல்களின் துவக்கமானவன் நீ, தமிழ் கடவுளின் தனையன் நீ, அன்னையும் பிதாவும் உலகவென்ற அனைவருக்கும் உணர்த்தியவன் நீ. உனது தும்பிக்கை எங்கள் வாழ்வின் நம்பிக்கை. நம் வாழ்வின் நம்பிக்கையாக திகழ்பவர் நம் விநாயக பெருமான். அவர் அவதரித்த தினமே விநாயகர் சதுர்த்தி. எல்லா தெய்வங்களும் இந்த பிள்ளையாருக்குள் அடக்கம். இவரை வணங்காமல் எந்த ஒரு பூஜையும் மகா ஹோமங்களும் முற்று பெறாது என்பது யாவரும் அறிந்ததே. நமது வழிபாடுகள் எல்லாவற்றிற்கும் முன்னிற்கும் தெய்வம் பிள்ளையார். பிள்ளையார் சுழியிலிருந்து கோலமிட்டு நடுவில் பிள்ளையார் பிடித்து வைப்பது வரை நம் உயிரோடு கலந்து உறவாகும் தெய்வம் நம் பிள்ளையார். பிள்ளையார் சதுர்த்தி மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று. ஜாதி, மதம் மற்றும் சமூக அந்தஸ்து ஆகியவற்றின் தடைகளை தகர்த்து மக்களை ஒன்றிணைக்கும் சக்தியாகும். இந்தியா முழுவதும் பரபரப்பான நகரங்கள் மற்றும் சிறிய கிராமங்கள் இரண்டிலும் இந்த விழா சமமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. அழகான பந்தல்களை அமைப்பதற்கு சமூகங்கள் ஒன்றிணைக்கின்றன. அங்கு மக்கள் கூடி பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதங்களை பெறுகின்றன. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களில் அனைத்து பின்னணியிலிருந்தும் மக்கள் கலந்து கொள்வதால் வேற்றுமையில் ஒற்றுமை வளர்க்கப்படுகிறது. இந்த ஒற்றுமை உணர்வு அனைவரிடத்தும் நட்பு, புரிதல் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கிறது. விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பண்டிகை மட்டுமன்று, இது புதிய தொடக்கங்களின் சக்தியை குறிக்கிறது. சவால்களும் தடைகளும் வாழ்வின் இயல்பான அம்சம் என்றும் அதை சமாளிப்பதற்கான வழி, அமைதி, தைரியம் இவற்றை பற்றி விநாயகரின் கதைகள் நமக்கு கற்பிக்கிறது. கடந்த காலத்தை விட்டுவிடவும், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளவும், உற்சாகத்துடன் எதிர்காலத்தை எதிர்நோக்கவும் திருவிழா நம்மை ஊக்குவிக்கிறது. ஞானம், செழிப்பு மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றின் மதிப்புகளை கொண்டாடும் அதே வேளையில் இந்த கொண்டாட்டம் அனைத்து வயதினரையும் ஒன்றிணைக்கிறது. இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் வளமான தொடர்கிறது. வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளியோடும் தொடரும் வினைகள் என்பதை உணர்ந்து பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடி மகிழ்வோம். வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.